ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கௌதமின் பாட்டி சாராவை மிரட்டும். அதில் அவள் பயந்துதான் போனாள். ஆனால் சில நொடிகளிலேயே அந்த பயத்தை தூக்கி எறிந்தவள் அவருடன் சமாதானமாக பேசவும் ஆரம்பித்தாள். பாட்டி, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஃபஸ்ட்டு உட்காருங்க, இருங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் கௌதமிற்கு ஃபோன் செய்து அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டாள். சாரா, கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிச்சிட்டு உடனே நான் கிளம்பி வரேன். சமாளிக்கிறதா எப்படி என்று யோசித்தவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றாள். பாட்டி, இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன முடிவு பண்ணியிருக்க? முடிவா? என்ன முடிவு? உன்னை இந்த பணத்தை எடுத்துகிட்டு என் பேரனை விட்டுட்டு போக சொன்னேன். ஓ, அதுவா பாட்டி? எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுவானாலும் மெல்ல பேசி முடிவு பண்ணலாம். என்னடி இன்னும் அதிகமாக பணம் எதிர்பார்க்குறையோ? சீச்சி, என்ன பாட்டி நீங்கள்? யாராச்சும் பணத்துக்காக புருஷனை விற்பாங்களா? அதுவும் நான் கண்டிப்பாக மாட்டேன்ப்பா. என்ன கொழுப்பா? இல்லை, நீ இதுக்கெல்லாம் மசைய மாட்ட. உன்னை கொன்னாதான் என் பேரனுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன பாட்டி மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கான நான் பயப்பட மாட்டேன் என்று சாரா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் வந்து விட்டான். பாட்டி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைடா கௌதம், சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? சாரா அதற்குள் கௌதமிற்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டதை உணர்ந்தவருக்கு அவள் மீது கோபமாக வந்தது. பணத்துக்காகவும் உயிருக்கு பயந்தும் என்னை விட்டுட்டு போகிற பொண்ணாக பார்த்து தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்களா? உங்களால் சாராவுக்கு ஒரு சின்ன காயம் ஆனால் கூட உங்களால் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌதம், என்ன வார்த்தை சொல்லிட்ட என்றவாறு அவனை நோக்கி வந்தவரை தடுத்தவன், சாராவை இந்த வீட்டை விட்டு துரத்துற எண்ணம் எல்லாம் வச்சுருந்தா இனிமேல் என்னை பார்க்க கூட நீங்கள் வரக்கூடாது. சிறிது நேரம் அசையாமல் நின்றவர், சரிடா, உனக்காக விளையத்துக்கிறேன். என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் தலைவிதி. சரி, நான் கிளம்புறேன் என்றவாறு சுட்கேஸை எடுக்க பார்க்க, அதை நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் முதல்ல வீடு போய் சேருங்க என்று அவரை துரத்தாத குறையாக அனுப்பி வைத்தான். அதன் பிறகுதான் சாராவால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடிந்தது. பாஸ், என்ன இதெல்லாம்? ஏன் பாட்டி இப்படி தான், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அவ்வளோ பணத்தை பார்த்த உடனே நானே கொஞ்சம் ஜெக்காயிட்டேன். ஒரு நிமிஷம் அதை தூக்கிட்டு ஓடலான்னு கூட நினச்சேன். ஏன் ஓட மாட்டேன்? அப்படி நீ ஓடி இருந்தால் அதுக்கும் ஏதாவது ட்ராப் வச்சுருப்பாங்க. ஆமாம், இருந்தாலும் உங்கள் பாட்டி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடாது பாஸ். இன்னும் என்னென்ன பிளான் வச்சுருக்காங்களோ நினைக்கவே பயமாக இருக்குது. நிஜமாகவே என்னை கொல்ற அளவுக்கு கூட போவாங்களோ? சே, அது உன்னை மிரட்டுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நல்லவங்க தான் சாரா. என்னமோ பாஸ், நீங்கள் சொல்கிறீங்க, நம்புகிறேன். வேறு வழி இல்லையே. சரி பாஸ், நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? போகணும். நீ ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை? கிளம்பிட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ளே தான் பாட்டி வந்தாங்க. ஃபுல்லி அப்செட். இன்றைக்கி லீவ் தான் போடணும். ஓகே, கேரி ஆன் என்று விட்டு அவன் கிளம்பி சென்று விட்டான். ஆனால் அடுத்த நாளும் பாட்டி மீண்டும் வந்து நிற்க சாரா மலைத்து போனாள். ஏன் இப்படி கல்லாட்டம் நிற்கிற? வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிற பழக்கம் கூட உனக்கு கிடையாதா? அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை டீ போடவா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுதான் நல்லா என் பேரனை மயக்கி வச்சுருக்கிய. உன்கிட்ட அப்படி என்னத்தை கண்டானோ? அதெல்லாம் விடு. நீ குடும்பம் நடத்துகிற லட்சணத்தை பார்க்க தான் வந்திருக்கேன். போய் டீ போட்டு கொண்டு வர சொல்லு. யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்டயா? ஏன் வேலைக்காரி இல்லையா? இல்லை பாட்டி, நானே தான் சமைப்பேன். கிச்சன் மட்டும் என்னோடய டிபார்ட்மெண்ட், மற்ற எல்லாத்துக்கும் ஆள் போட்டுருக்கு. சரி, போய் டீ போட்டு கொண்டு வா. உன்கிட்ட நிறைய பேசணும். பாட்டி, நான் வேலைக்கு வேறு போகணுமே. லீவு போடு. ஸ்கூலில் டீச்சராக போறியாமே. ஏன் உனக்கு வேறு வேலையே கிடைக்கலையா? என்னமோ பண்ணி தொலை, எனக்கு என்ன. போய் சாப்பாடு ரெடி பண்ணு என்று சாராவை துரத்தி விட்டார். வேறு வழியின்றி உள்ளே சென்றாள். சமைத்து முடிக்கும் வரையிலும் வீட்டை அணுவணுவாக ஆராய்ந்தவர், வீட்டை நல்லா தான் வச்சிருக்க என்றபடியே சமையல் அறைக்குள் நுழைந்தார். என்ன சமைச்சிட்டு இருக்க? அது பாட்டி, பருப்பு சாம்பாரும் காலிஃப்ளவர் குருமாவும் செஞ்சிட்டு இருக்கேன். வராதவ வந்திருக்கேன். கறியாச்சும் எடுத்து சமைக்க மாட்டேன், பருப்பு சாம்பார் வைக்கிறாளாம். அதில்லை பாட்டி, எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. ஏன் சாப்பிட மட்டும் தெரியுமா? பாட்டி, நான் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சப்பா சாமி, இது வேறையா? எங்கேருந்து தான் உன்னை பிடிச்சானோ? நீ சாப்பிடாட்டி என்ன, எங்களுக்காச்சும் சமைச்சு பழகு. கௌதமுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்கிறத பார்த்தா அவனை ரொம்ப பட்னி போட்டிருப்ப போலையே. சரி, வைக்கிற குழம்பையாச்சும் நல்லா ஒழுங்காவையே. நான் போய் டிவி பார்க்குறேன். இது என்ன வாயா இல்லை சுறுசுறுக்களை வீசும் வில்லா என சாரா அதிசயித்து போனாள். சமைத்து முடித்து அதை அவருக்கு பரிமாறிய பொழுது அவர் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் உண்டார். அவளுக்கு அப்பாடி என்றிருந்தது. எதுக்கு நிற்கிற? உட்காரு. நீயும் சாப்பிட்றதுக்கு என்ன என்று அவர் கேட்கவும் அவளும் தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினாள். யார்கிட்ட சமையல் கற்றுக்கிட்ட? அம்மா கிட்ட தான் பாட்டி. எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் சமைச்சதை மற்றவங்க சாப்பிடும் பொழுது சந்தோஷமாக இருக்கும்.
இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க அவரிடம் நெருங்கி வரவும் தொடங்கினார். சாரா டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருக்க பாட்டி வெளியில் வந்து அவள் வைத்த பூச்செடிகளை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டிற்கு பின்னால் இருந்த ரோஜா செடிகளை பார்த்தவருக்கு வியப்பு மேலிட்டது. அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தவர், சாரா, நீ வச்சிருக்க பூச்செடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆனால் அத்தனை ரோஜா செடி எதுக்கு வச்சிருக்க? அதில் பூவும் இல்லையே. எனக்கு ரோஜா செடினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அத்தனை செடி வச்சுருக்கேன். செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் பாட்டி, அப்போ தான் நிறைய பூ வரும். சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு வேலைக்கு போயிட்டு எப்போ வருவேன்? ஈவினிங் 4 o'clock ஆகிடும் பாட்டி. சரி, அப்போ நான் வரலாம்ல? என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க? ஆல்வேஸ் வெல்கம். சாரா, நீ சிரிக்கும் பொழுது உன் கண்ணும் சேர்ந்து சிரிக்குதுமா. ரொம்ப அழகாக இருக்க. என் கண்ணே பட்டுன்னு போல இருக்கு என்று நெற்றி முறித்து சென்றவரை பார்த்த பொழுது அவளுக்கு உள்ளமும் நெகிழ்ந்து போனது. கௌதம் வந்தவுடன் சாரா நடந்த விஷயங்களை அவனிடம் கூற அவனுமே மகிழ்ந்து தான் போனான். எப்படியோ பாட்டியும் வழிக்கு கொண்டு வந்துட்ட. நிஜமாவே நீ கிரேட் தான் சாரா. பாஸ், அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்கள் பாட்டி எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அதுவும் சரிதான். ஆனால் சாரா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்களை எப்படியாச்சும் சமாளிச்சிடும். அப்புறம் அவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க. சரி பாஸ் என்றவள் அவளது அறைக்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சென்று விட்டு அவள் வரும்பொழுதே பாட்டி அவளுக்காக வீட்டில் காத்திருந்தார். அவரை சந்தோஷமான முகத்துடனேயே வரவேற்றவள் அவருடன் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். ஏமா சாரா, வாட்ச்மேன் கிட்ட கறி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், சமைச்சிரு. பாட்டி, விளையாடுறீங்களா? எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லித்தரேன். நோவே பாட்டி, ப்ளீஸ் விட்டுருங்க. அதெல்லாம் தெரியாது, நீ சமைச்சே தான் ஆகணும் என்றவர் தானே நின்று அவளுக்கு சமைக்க உதவியும் செய்தார். ஒரு வழியாக சமையலை முடித்தவள் பாத்ரூமிற்கு ஓடி வந்து வாந்தி எடுத்தது தான் மிச்சம். சாரா, கௌதமுக்கு ஃபோன் போட்டு அவனை சாப்பிட வர சொல்லு. இல்லை பாட்டி, அவர் டின்னருக்கு வீட்டுக்கு வரமாட்டார், வெளியவே சாப்பிட்டு வந்துடுவார். ஆமாம், பின்னணி இப்படி இலையும் தலையுமா சமைச்சு போட்டால் எவன் தான் வீட்டில் சாப்பிடுவான்? போ, நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் என்றவர் அவனுக்கு ஃபோன் செய்து வரவும் சொன்னார். சிறிது நேரத்திலேயே வந்தவன், என்ன பாட்டி உனக்கு வேணும்? எதுக்கு உடனே புறப்பட்டு வர சொன்னேன்? ஏண்டா, மணி 8 ஆகுது, இன்னும் என்னோட ஆஃபீஸில் உனக்கு வேலை? உன் பொண்டாட்டி உனக்கு ஆசையாக சமைச்சு வச்சுருக்கா, போய் சாப்பிடு. இரு, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று குளிக்க சென்றவன் சென்ற வேகத்திலேயே திரும்பியும் வந்தான். இப்பொழுதெல்லாம் அவள் செய்யும் சமையலின் ருசி அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விடவே அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறான். டைனிங் டேபிளில் வந்தமர்ந்த பாட்டிக்கும் கௌதமிற்கும் பரிமாற ஆரம்பித்தாள் சாரா. தட்டில் விழுந்த கறித்துண்டுகளை பார்த்து திகைத்தவன், சாரா, நீயா செஞ்ச என்று கேட்டான். உடனே பாட்டி, ஆமாடா, அவ தான் செஞ்சா, செய்யவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா. நான் தான் அதட்டி செய்ய சொன்னேன். இருந்தாலும் உன் பொண்டாட்டி இவ்வளவு ருசியாக சமைக்கக்கூடாதுப்பா என்றார். உடனே அவள் முகத்தை ஆராய்ந்தவனுக்கு எப்பொழுதும் அவள் சிரிக்கும் கண்கள் சோர்வில் தவிப்பது அப்பட்டமாக தெரிந்தது. சே என்று வேகமாக எழுந்தவன் பாட்டியின் தட்டையும் பிடுங்கிக் கொண்டு சமைத்த அனைத்து உணவுகளையும் குப்பையில் கொட்டினான். பாட்டி அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க சாராவிடம் திரும்பியவனோ, ஏய், உனக்கு அறிவில்லை? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா உடனே செஞ்சிருவியா? செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன? இல்லாட்டி எனக்காச்சும் ஃபோன் பண்ண வேண்டியது தானே? உனக்கு பிடிக்காததை நீ செய்யணும்னு நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? இனிமேல் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், இப்போ எதுக்குடா எல்லாத்தையும் குப்பையில் கொட்டினேன்? அப்படி தான் பாட்டி கொட்டுவேன். இப்போ என்னத்தை நான் சாப்பிட்றது? நீ பட்னியாக தான் தூங்கணும். எனது பட்னியாவா? என்னால் எல்லாம் முடியாது. உன்னை யார் பட்னி கிடக்க சொன்னால்? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் வருது. டேய், நான் எதுக்குடா போகணும்? இதுவும் என் வீடு தான். உன் பொண்டாட்டியை எனக்கு வேறு ஏதாச்சும் சமைச்சு தர சொல்ல. அவள் எதுவும் சமைக்க மாட்டா. நீ என்னமோ பண்ணித்தோல. வா சாரா, போகலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு அவளின் அறைக்கு கிளம்பி விட்டான். அவளை அங்கு விட்டுவிட்டு அவன் வேறு அறைக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி அவளின் அறைக்கதவை தட்டினார். கதவை திறந்தவள், என்ன பாட்டி வேணும் என்று கேட்டாள். இல்லை, நீயும் அவனும் நிஜமாவே புருஷன் பொண்டாட்டி தானே? ஏன் பாட்டி அப்படி கேட்குறீங்க? பின்ன 2 பேரும் தனித்தனி ரூமில் தூங்கினா எப்படி தோணும்? நீயே சொல்லு. அதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் சில நொடிகள் உறைந்தவள், அது பாட்டி, எனக்கு பீரியட்ஸ். இந்த மாதிரி டைமில் நாங்கள் தனியாக தான் படுத்துப்போம். ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். நீங்கள் ஏதாச்சும் குழந்தைய தள்ளி போடுற ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களா? அவள் நாலாபுறமும் தலையே ஆட்டினாள். ஏய் நிறுத்து. இப்போ இருக்குன்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறியா? ஒழுங்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குற வழியை பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கண்ணை மூடுவேன். சரி பாட்டி என்றவள் அவரை அனுப்பிவிட்டு வந்து படிக்கையில் தொப்பென விழுந்தாள். இவரை சமாளிப்பது இன்னும் கடினமாக இருக்கக்கூடும் என யோசித்தாள். அந்த பாட்டியை சூறாவளியாய் மாறி அவர்களின் வாழ்வை திசை திருப்பப் போவதை தெரியாமல் யோசித்து தூங்கியும் போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.